அதனால் மேக்கும் வாங்கிக்கலாம், ரீகோட்லேயும் வாங்கிக்கலாம், ஃபிக்ஸியும் வாங்கிக்கலாம். PIXI ஃபிக்ஸி ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து 650 வரும். அஃபோர்டபுளில் நான் வந்து பட்ஜெட்டில் வாங்க போகிறேன், ஒரு செட்டு ப்ரைடல் செட் வந்து நான் வாங்கணும் அப்படின்னும் போது நீங்கள் இதை சூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஹெவியாக கூட நான் வாங்கிக்கிறேன் ப்ராடக்ட் அப்படின் போது மேக் யூஸ் பண்ணலாம். ஃபிக்ஸியும் ஹெவி பட்ஜெட்டில் தான் வரும். எம்ப்ரோலைஸ் இந்த எம்ப்ரோலைஸ் வந்து நீங்கள் HD மேக்கப்புக்கு கிளாஸி லுக்குக்கு கொடுக்கலாம். இதிலே வந்து ப்ரைமரும் இருக்கும். நீங்கள் ப்ரைமர் தனியாக வாங்கி போடணுன்ற அவசியம் கிடையாது. இது ஒன்று போட்டிங்கனாவே இது வந்து மாய்ஸ்சரைசராகவும் வேலை செய்யும், ப்ரைமராகவும் வேலை செய்யும். அதனால் இது மட்டும் வாங்கினீங்கன்னா இதுவுமே வந்து 1800. பிம்பிள் எழும்பி இருக்குது பார்த்தீங்களா, அந்த டெக்ஸ்சர் வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அந்த டெக்ஸ்சர் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கலர் வேணால் இப்போ பிளாக் மார்க் இருக்குது, பிக்மெண்ட் இருக்குது அப்படின்னும் போது கலரை வேணால் நம்ம மறைக்கலாமே தவிர அந்த டெக்ஸ்சர் எப்பவுமே நம்மளால் மாற்ற முடியாது. அவங்க ஸ்கின் டெக்ஸ்சர் எப்படி இருக்கோ, நல்லா அவங்க ஸ்கின் வந்து நல்லா நார்மல் ஸ்கின்னாக ஹெல்தி ஸ்கின்னாக இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி நல்லா ஷைனாக மேக்கப் வரும், நல்லா சப்டில் லுக் வரும், எல்லாமே வரும். இதே வந்து அவங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருக்குது, பிளாக் மார்க்ஸ் எல்லாம் இருக்குன்னா நம்ம லேயராக அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு கரெக்டர் பண்ணணும். கரெக்டர் பண்ணும்போதே ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் கன்சீல் பண்ணணும், அப்போது ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன், 3 லேயர் வரும். இதுவே அவங்க ஸ்கின்னு கிளியராக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, கரெக்டர் போடணுன்ற அவசியம் கிடையாது. டேரெக்டாக ஃபவுண்டேஷன் போயிடலாம். அப்படி இல்லை டார்க் ஸ்கின்னாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஃபுல்லாகவுமே வந்து அண்டர் டோன் கொடுக்கணும். அண்டர் டோன் கொடுத்துட்டு ஃபவுண்டேஷன் போடும்போது மேக்கப் ஹெவி ஆகாது. 2 லேயர் தான் வரும். இதே நீங்கள் கலர் கரெக்டரு கன்சீலெல்லாம் பண்ணும்போது லேயராக ஃபார்ம் ஆகும். டெக்ஸ்சர் நம்மளால மாற்ற முடியாது. மார்க்ஸ், பிக்மெண்டேஷன் இதெல்லாம் மட்டும் தான் நம்மளால கவர் பண்ண முடியும். சரியா? இப்போ அதுதான் பிளாக் மார்க்ஸ் எல்லாம் இருக்கு, பிக்மெண்டேஷன்லாம் இருக்கு அப்படின்னா ஆரஞ்சு கரெக்டர் இந்த மாதிரி தான் மிக்சிங் பண்ணணும். இன்னொரு மிக்சிங் பண்ணும்போது இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரே ஃபவுண்டேஷன் இப்போ ஃபாரஸ்ட் பியூட்டில் நான் எடுக்கிறேன்னா இன்னொரு ஃபவுண்டேஷன் ஃபாரஸ்ட் பியூட்டில் தான் எடுக்கணும். இதை வந்து இல்லை என்கிட்ட நான் வேறு பிராண்ட் தான் இருக்குது, PIC கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னும் போது எடுத்திங்கன்னா அப்போ தான் உங்கள் மேக்கப்லாம் வந்து ஸ்பாயில் ஆகும். திட்டாக வர்றது இந்த மாதிரி ஆகிற பிரச்சனைலாம் அந்த மாதிரி தான். ஏன்னா இதோட கன்சிஸ்டன்சிலாம் வேறு, இதில் மிக்ஸ் பண்ண பொருளாக வேறு இருக்கும், இந்த கம்பெனிக்காக மிக்ஸ் பண்ண பொருள்லாம் வேறு மாதிரி இருக்கும். இதுக்கும் செட் ஆகாது. அதனால் எந்த பிராண்ட் எடுக்கிறீங்களோ அதே பிராண்டில் தான் மிக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி ஃபவுண்டேஷன் வாங்கும்போதும் ஒரே ஷேடில் 3 வாங்கிக்கோங்க. அந்த 3 ஷேடு வாங்குறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியுமோ அதே. இப்போ நீங்கள் ஹுடா பியூட்டிலாம் வாங்கினீங்கன்னா 3000 வாங்கலாம். அது 3 ஃபவுண்டேஷன் வாங்கினா எங்கே போகும்? 10,000 ரூபாய் கிட்ட வரும். இதே வந்து ரீகோட்டில் ஃபாரஸ்ட் பியூட்டில் வாங்கினா 1500 1200 ஒரு 3 ஃபவுண்டேஷன் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ எங்கிட்ட பார்த்தீங்கன்னா PICலாம் கூட ஓரளவுக்கு ரேட்டு தான் 1500 அந்த மாதிரி வரும். ஆமாம், PIC இது இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட் தான். இதில் பார்த்தீங்கன்னா நான் மீடியம் டோன் மட்டும் தான் வச்சுருக்கேன். அதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே மிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் வரவே வராது. ஏன்னா வந்து எல்லாருக்குமே நம்ம வந்து ஒரு ஷேட் அதிகமாக தான் கொடுக்க போகிறோம். இப்போ எனக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மீடியமே கொடுத்தா கூட ஓகே தான். இல்லைனா டஸ்கியை கூட கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரே டோனில் கூட கொடுக்குறவங்களும் ஓகே. நான் வந்து முக்கால்வாசி அப்படியே போகிறது தான் ஜாஸ்தி. ஏன்னா வந்து செட் ஆயிடும். ஏன்னா நம்ம வந்து ஒரு பொண்ணு அவங்களை அதிகமாக தான் காமிக்கணும். இப்போ இவங்களுக்கு வந்து நான் டஸ்கியே போட்டேன்னா கூட ஓரளவுக்கு நல்லா பிரைட்டாக தெரிவாங்க. இதே எனக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மீடியமில் போட்டிங்கன்னா கூட ஒரு பிரைட்னஸ் வரும். ஏன்னா அந்த லைட்டிங் அதெல்லாம் இருக்கும்போது நம்ம ஒரிஜினல் கலரே வந்து தெரியாமல் அந்த லைட்டிங்கில் நல்லா தெரியும். இதே மீடியமில் இருக்காங்கன்னா அவங்களுக்குமே மீடியம் ஷேடு கொடுத்துடலாம். என்னென்ன ஷேடு இருக்குது பார்த்தீங்கன்னா ரீகோடில் பார்த்தீங்கன்னா ஃபேர், நான் மீடியம் ஃபேர் 2 தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து மீடியமில் வந்தாலும் சரி ஃபேரில் வந்தாலும் சரி அந்த ரீகோடை மேனேஜ் பண்ணி இது 2 மிக்ஸ் பண்ணியோ இல்லை 2 அப்படியே போட்டோ கூட நான் பண்ணிவிடுவேன். ஃபாரஸ்ட் 52ல் டஸ்கி வச்சுருக்கேன். டஸ்கி மீடியம் வச்சுருப்பேன். இதே மேக்கில் பார்த்தீங்கன்னா மீடியம் ஷேட். இது மேக் பார்த்தீங்கன்னா ஹுடா பியூட்டி மாதிரி தான். இது ஃபவுண்டேஷன் ப்ரஷ் இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளஷ்ஷு வந்து லிக்விட் ப்ளஷ்ஷு, ஃபவுண்டேஷன் இது 3த்தையும் மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிடுறீங்க. அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணணும். பிளெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த பிளெண்டருமே எழுதிக்கோங்க. ஒரு பிளெண்டர் பார்த்தீங்கன்னா 120 வரும். இது பிராண்டும் PIC. பிளெண்டர் கூடமா நிறைய பிளெண்டர் வருது, 20 ரூபா 30 ரூபா 40 ரூபாலாம் வருது. அந்த மாதிரி பிளெண்டர்லாம் வாங்காதீங்க. நம்மளோட வேலையில் முக்கால்வாசி பங்கு இந்த பிளெண்டருக்கு தான் இருக்குது. இதுவுமே ஸ்வெட் ப்ரூஃபு வாட்டர் ப்ரூஃபு இதெல்லாம் இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கிய காரணம் இந்த பிளெண்டர் தான். எந்த அளவுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆகும். இல்லை நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணல சும்மா இப்படி மேலே ஓட்டமாக பண்ணி விட்டுட்டீங்கன்னும் போது அது ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆகிருக்காது. அதனால் ஈஸியாக வந்து இதுவாகிடும், வெளியே வந்துடும் அந்த தண்ணி வரும்போது.
தண்ணி மீன்ஸ் எண்ணெய், இந்த வேர்வை தண்ணி இதெல்லாம் வரும்போது ஈஸியாக வந்து இதே நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டீங்கன்னும் போது நல்லா செட் ஆயிடும் ஃபவுண்டேஷன். செட் ஆனதுக்கப்புறம் வெறும் தண்ணி மட்டும்தான் நம்ம ஸ்கின்லேருந்து வெளியே வரும். அதனால பிளெண்டரும் நல்லா வேணும். இந்த பிளெண்டர் பார்த்தீங்கன்னா நம்ம போடுற ஃபவுண்டேஷன் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மொத்தத்தையும் இந்த பிளெண்டர் அப்சர்வ் பண்ணி எடுத்துரும். எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபவுண்டேஷன் எல்லாத்தையுமே எடுத்துட்டு நம்ம ஸ்கின்னுக்கு எவ்வளோ தேவைன்றது வரைக்கும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் எடுத்துருவோம். அதுக்கு இந்த பிளெண்டர் வந்து ஓரளவுக்கு நல்ல பிராண்டாக வாங்கி வச்சுக்கோங்க. பிஎஸ்சி, உடா பியூட்டி இதெல்லாம் பிளெண்டர் இருக்குது. பிஎஸ்சி இது வந்து பிஎஸ்சி தான், ஆதியோவில் தான் வாங்கினேன். 120 வரும். பாக்ஸாக பார்த்தீங்கன்னா 200 சம்திங் வரும். ஒரு பாக்ஸில் 4 வரும். இந்த மாதிரி வாங்கி வச்சிங்கன்னா இது வந்து நீங்கள் ஒரு 3 மேக்கப்புக்கு யூஸ் பண்ணலாம். 3 மேக்கப் யூஸ் பண்ணிங்கன்னா கலர் போயிடும். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். வாஷ் பண்ணி கூட வச்சுக்கலாம். இல்லை கிழிஞ்சிச்சு பிஞ்சிச்சு இந்த மாதிரி ஆச்சுன்னா வேணால் தூக்கி போடுங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வாஷ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா அமுத்தி எடுத்திங்கன்னா வெறும் ஃபவுண்டேஷன் ஃபுல்லாக வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஷாம்பு இதில் போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா புதுசு மாதிரி ஆகிடும். அது மாதிரி பிளெண்டரும் வந்து ரொம்ப முக்கியம். இந்த பிளெண்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஃபுல்லாக பண்ணுறதுக்கு இந்த பிளெண்டர் குட்டி பிளெண்டர் பார்த்துருக்கீங்க தானே ஐ மேக்கப் பண்ணும்போது. அதனால் குட்டி பிளெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணுக்கு கீழே கண்ணுக்கு மேலே எந்த இடத்துல தான் நம்மளுக்கு பெருசாக போகாமல் இருக்கும், இந்த மாதிரி இடத்துல கையெல்லாம் போகாமல் இருக்கும், அந்த இடத்துல குட்டி பிளெண்டர் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பிளெண்டர் முடிச்சுட்டு ப்ளஷ்ஷு. இப்போ நான் சொன்ன வரைக்கும் எல்லாமே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பட்ஜெட்டு ஹையாக அந்த மாதிரி தானே ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள். ஒரு அண்ணாயிரம் எல்லாமே 2000 ரூபாய் 1800 ரூபாய் அது வரைக்கும் பேஸ். அதெல்லாமே வந்து பேஸ். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவ்வளோ பட்ஜெட்டு போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்கள் மேக்கப் நல்லா வரும். இதே பார்த்தீங்கன்னா ப்ளஷ் எல்லாம் வந்து அந்த அளவுக்கு அமௌண்ட் போட்டு வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் அதிகமாகவும் இருக்குது ப்ளஷ்ஷு. இந்த பிஎஸ்சி, மேக், உடா பியூட்டி இதிலெல்லாம் வாங்கினீங்கன்னா ஒரு ப்ளஷ்ஷே வந்து பார்த்தீங்கன்னா 1200 2000 சில்லற இந்த மாதிரிலாம் வருது. நம்மளுக்கு வந்து இது ப்ளஷ்ன்றது வந்து வெறும் கலர் கண்டென்ட் மட்டும்தான். அதனால இதுக்கு வந்து அவ்வளோ வந்து நீங்கள் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நானே வந்து நைபேல தான் வாங்கிட்டேன். என் நைபே இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து ஒரு 400 நான் வரும். 400 சம்திங் இல்லை 299 ரூபா 300 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் ப்ளஷ்ஷு. ஃபவுண்டேஷன் முடிச்சதுக்கப்புறமா லிக்விட் ப்ளஷ்ஷு நல்லா அது உங்களுக்கு மேக்கப் நான் போட்டு காமிக்கும் போது சொல்கிறேன் எப்படி போட்டால் உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வரும் அப்படின்றது. அது மாதிரி இது ப்ளஷ்ஷு பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே வாங்கிக்கோங்க. பிராண்டடாக பார்த்து வாங்கணுன்ற அவசியம் கிடையாது ப்ளஷ்ஷு. ஏன்னா அது வந்து கலர் மட்டும்தான். நம்மளுக்கு மேக்கப் வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகிருக்கணுன்ற கண்டென்ட் இது கிடையாது. ஒரு கலருக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறது. அதனால் அஃபோர்டபுளாக வாங்கிக்குவேன். இதுவும் வாங்கியிருப்பேன், இதுலேயும் காலி பண்ணிருப்பேன். சென்டரில் ஆரஞ்சு கரெக்டாக இருக்கும். இதை விட எக்ஸ்ட்ரா ரேட் வேணும்னா எல்லைகள் பார்த்தீங்கன்னா 880 நான் வரும். 880 ரூபாய் எல்லைகள். L.A.Girl JRL L.A.Girl JRL 880 800 சில்லற 880 தான் நினைக்கிறேன். எல்லைகள் ப்ரோ கன்சல். இதை போட்டு நம்ம பிளாக் மார்க்கு பிக்மெண்டேஷன் இது எல்லாத்தையும் நம்ம ஹைட் பண்ணிடலாம். இது போட்டிங்க அப்படின்னா பொதுவாக பிளாக் மார்க்ஸ் எல்லாம் எங்கே இருக்கும், பிக்மெண்டேஷன் எங்கே இருக்கும், கண்ணு சுற்றி கருவாலியாக இருக்கும். அதே மாதிரி வாயை சுற்றி இந்த இடத்துல கருப்பாக இருக்கும். இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு கரெக்டாக வச்சு நீங்கள் ப்ரெஷ்ஷை வச்சு பண்ணுறதை விட ஆரஞ்சு கன்சீலாம் பார்த்தீங்கன்னா இப்படி கையில் டேப் பண்ணி தான் பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம போடுற கன்சீலர் வந்து அந்த பிளாக்காக இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கணுமே தவிர அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடக்கூடாது மற்ற இடத்துக்கெல்லாம். அதனால் ப்ரெஷ் யூஸ் பண்ணாமல் கையில் டேப் பண்ணும்போது இன்னும் கவரேஜ் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது முடிச்சுட்டு தான் ஃபவுண்டேஷனுக்கு போகணும். ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரீகோட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800லேருந்து 1000 வரும். ஒரு சில ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஷேட்ஸ் பொறுத்து ரேட் மாறும். இப்போ நான் ஸ்டார்டிங் ரேட் தான் 800ன்றேன். இதே வந்து ஃபேர் டோனெல்லாம் கூட கம்மி விலைக்கு இருக்கும். டஸ்கி டோனெல்லாம் ரேட் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு 1200 வரைக்கும் போகும். 800லேருந்து 1200 வரைக்கும் ஷேட்ஸ் பொறுத்து மாறி வரும். இப்போ ரீகோட் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் வாங்குறதுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும். இப்போ நான் ஹுடா பியூட்டியும் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் 4000 ரூபாய் வரும். இது 1000 ரூபாய் தான் வரும். ஆனால் இது பண்ணுற வேலையை இதுவுமே பண்ணும். இதுக்கும் பெருசாக வந்து டிஃப்ரெண்ட் இருக்காது. ஆனால் வந்து இது வந்து இதுவும் இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட் தான். ஆனால் வந்து கொஞ்சம் ஹை பார்ட்டிங்கெலாம் வரும்போது என்ன கேட்பாங்கன்னா மென்ஷன் பண்ணியே கேட்பாங்க, ஹுடா பியூட்டி யூஸ் பண்ணிங்களா, மேக் யூஸ் பண்ணிங்களா
அப்படின்னு கேட்கறதுனால தான் நான் இது வாங்கி வச்சிருக்கேனே தவிர, ஆனால் இதோட கவரேஜ், இதோட ஃப்ளாலெஸ் லுக் எல்லாமே இதுவுமே கொடுக்கும், ரீகோடுமே கொடுக்கும். அதே மாதிரி இதை ஈடு கட்டுற மாதிரி ஃபாரஸ்ட் 52 இதுவுமே நல்லாயிருக்கும். ஃபாரஸ்ட் 52 நான் மோஸ்ட்லி நிறைய பிரைடு ஃபாரஸ்ட் 52 ரீகோட் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த ஹுடா பியூட்டி மேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சிருக்கேன், அவ்வளோதான் யூஸ் பண்ண மாட்டேன். கேட்டாங்க சில பேர் மேக்கப் நாலேஜோடு வருவாங்க, அவங்களாம் கேட்குறாங்கன்னும் போது அவங்களுக்கு அதை நான் யூஸ் பண்ணிப்பேன். மற்றபடி எல்லா பிரைடுக்குமே வந்து மோஸ்ட்லி ரீகோடு ஃபாரஸ்ட் 52 கூட நிறைய மாறி மாறி வருது. நார்மலாக ஃபாரஸ்ட் 52 இந்த மாதிரி பாட்டிலில் கூட வரும். ஆனால் நம்ம வாங்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரோன்னு இருக்குது பார்த்தீங்களா, ப்ரோ ஆர்டிஸ்ட். இந்த ப்ரோ ஆர்டிஸ்ட்னு வாங்கினாதான் இதுதான் வந்து உங்களுக்கு அந்த ஹுடா பியூட்டியை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு ஒரு லுக்கு கொடுக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஃபவுண்டேஷன் வாங்குறீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷனில் எப்படியும் உங்களுக்கு கண்டிப்பாக 3 ஷேடு கண்டிப்பாக வாங்கி வச்சுருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து டஸ்கி டோனில் இருக்கணும், இன்னொன்று மீடியமில் இருக்கணும், ஃபேர் இருக்கணும். இது 3 வாங்கி வச்சிங்கன்னா தான் நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும். இப்போ ஒரே ஒரு ஃபவுண்டேஷன் வாங்கினா எல்லாருமே வந்து ஃபேராகவே வரமாட்டாங்க, எல்லாருமே மீடியம் டோன்லேயே வரமாட்டாங்க, எல்லாருமே டஸ்க்லேயும் வரமாட்டாங்க, மாறி மாறி தான் வருவாங்க. அதனால் கண்டிப்பாக 3 ஷேடு எப்படி இருந்தாலும் வாங்கி தான் ஆகணும். இப்போ டார்க் கலரு டஸ்கி டோனு அப்படின்னாலுமே டஸ்கி, இப்போ இவங்க ஒரு டஸ்கியாக இருப்பாங்க, நான் ஒரு டஸ்கியாக இருப்பேன், இவங்க ஒரு டஸ்கியாக இருப்பாங்க, வித்தியாசமாக மாறி மாறி வரும். அதேமாதிரி மீடியம்லேயுமே மீடியம் ஒரு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டில் ஒரு மீடியம் இருப்பாங்க, ஃபேர் கிட்ட வர மாதிரி ஒரு மீடியம் இருப்பாங்க. அதனால் மிக்ஸ் பண்ணுற மாதிரியும் வரும். இப்போ நம்ம இந்த டஸ்கி டோன் எடுக்கிறோம் அப்படின்னா இவங்க ஷேடுக்கு அப்படியே டைரெக்டாக நமக்கு டஸ்க் கொடுத்துடலாம். இப்போ எனக்கு அப்படின்னா இந்த டோன் இப்படி எடுத்தோம் அப்படின்னா இதோட ஃபேரை நான் மிக்ஸ் பண்ணும்போது என்னோட டோனு கிடைக்கும். அது எவ்வளோ மிக்ஸ் பண்ணணுன்ற போது நீங்கள் போட்டு மேனேஜ் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி இப்போது என்னோட கைக்கு இப்படி போட்டு பார்க்கும்போது எனக்கு செட் ஆகுதா, இப்படி பிளண்ட் பண்ணும்போது தெரியும் நம்மளுக்கு என் கலருக்கு செட் ஆகுதா இல்லை ஃபேராக தெரியுதா அப்படின்னு. என்னோட கலரே வந்து பாருங்க பிளண்ட் பண்ணும்போது இப்படி என்னோட கலரே வந்தாலும் நல்லா இருக்காது, கொஞ்சமாச்சு ஃபேர் தெரியும். இப்போ நான் மேக்கப் பண்ணுறேன்னா என்னோட கலர்லேயே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பிரைட்னஸ் வராது. இதே வந்து நான் நார்மலாக இருக்கேன் அப்படின்னும் போது பிரைட்னஸ் வரும். ஆனால் ஒரு ஸ்டேஜில் நிற்கும் போது அங்கே எவ்வளோ லைட்டிங் இருக்கும், அந்த லைட்டிங்லாம் நமக்கு பிரைட்னஸ் அவ்வளோ தெரியாது. அதனால் இது கூட இப்போ நான் என்ன பண்ணேன்னா இன்னும் கொஞ்சம் மீடியம் ஆட் பண்ணும். மீடியம் ஆட் பண்ணி பண்ணும்போது என்னாகும் கொஞ்சம் பிரைட்டாக தெரியும்.